எவ்வளோ பேர் பெரியவங்களாம் எங்களுக்கு வந்து டீசெண்டாக மெசேஜ் பண்ணிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. உங்களோட லைஃப் நீங்கள் பாருங்கள், ரிப்ளை கொடுக்காதீங்க, அந்த மாதிரி நாய்ங்களாம் தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போவாங்க. நாங்கள் ஏன் அதை தாண்டி அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோன்னா, இவனுங்க வந்து ஒரு ஸ்டேஜில் உணர்வானுங்க, நம்ம பண்ணுறது தப்புன்னு உணர்வானுங்களோ, எங்களுக்கு நடந்தது இன்னொருத்தவங்க கிட்ட போவதாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் அந்த விஷயத்த பண்ணுறோம். உங்களெல்லாம் பார்த்து காண்டாயிட்டு இந்த மாதிரி அவங்களை எப்படி திட்டணும்னு தெரியாமல் கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி திட்டிட்டு பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா நீங்க இன்பாக்ஸ்லாம் போய் நீங்க பேச மாட்டீங்க, படிக்க மாட்டீங்கன்றது. ஆமா கண்டிப்பா நாங்க ஆனா நல்ல மெசேஜ் வந்தா நாங்க பாக்குறதும் இருக்குது. நாங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்றவங்க எல்லாருக்குமே நாங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த முடிஞ்சிச்சு, சரி ஓகே சில் ஆயிடுங்க, சரியா ஓகே சில் ஆயிடுங்க. டிஃபரெண்டா ஒன்று பண்ண போறேன், அது வந்து நீங்க தான் பண்ணணும். நாங்க தான் டிஃபரெண்டா பண்ணுவோம், டிஃபரெண்டா பண்ணுவீங்களா? வந்து இப்போ வந்து உங்களுக்கு பசிக்குது, என்னோட கண்டிஷன் வந்து ஒண்ணு, சரியா? இப்போ உங்களுக்கு இந்த 2 கையும் இல்ல, 2 பேருக்குமே இந்த 2 கையும் இல்ல, சரியா? இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பசிக்குது, இப்போ அது சாப்பிட்டாகணும். நானும் உங்களுக்கு ஒரு பிஸ்கெட் தருவோம், அந்த பிஸ்கெட்டை நீங்க அவங்களுக்கு எப்படி ஊட்டி விடுவீங்கன்ட்டு நாங்க அதை பார்க்கணும். இது நீங்க ஊட்டிட்டீங்கன்னா அவங்களோட பாசத்தை நான் ஃபீல் பண்ணிடுவேன். ஓகே நீங்க வந்து 100% நீங்க இப்படி இருக்கீங்க, நல்லா சூப்பரா இருக்கீங்க, சூப்பர் கப்புள்ஸ்